கப்பல் வரல, பிசினஸ் இல்ல, பைசா இல்ல, மறைக்கப்படும் அவலங்கள். தோண்ட தோண்ட பூதம். அமெரிக்கா, ஐரோப்பா போடுற பிச்சையால தல வாழ்க்கை ஓடுது. எத்தினி நாளைக்கு? அட, குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலப்பா. என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். இஸ்ரேலுக்கான கப்பல்களை ஏமன் ஹவுதிக்கள் முற்றுகையிடுவது இஸ்ரேலின் பொருளாதாரத்திற்கு ஒரு கடுமையான அச்சுறுத்தலாகும். ஏனெனில் இது இஸ்ரேலை உலகின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் வர்த்தக மற்றும் போக்குவரத்து பாதைகளை சீர்குலைக்கிறது. இஸ்ரேல் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 60% பங்கு வகிக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை பெரிதும் நம்பியுள்ளது. இஸ்ரேலிய பொருளாதாரம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கூற்றுப்படி இஸ்ரேலின் முக்கிய வர்த்தக பங்காளிகள் அமெரிக்கா, சீனா, இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் இந்தியா ஆகும். இந்த தடை எண்ணெய், எரிவாயு, உணவு, மருந்து, மின்னணுவியல் மற்றும் இயந்திரங்கள் போன்ற பல்வேறு பொருட்களின் வழங்கல் மற்றும் தேவையை பாதிக்கும் மற்றும் விலை உயர்வையும் ஏற்படுத்தும். இஸ்ரேலிய சந்தையில் ஏற்ற இறக்கங்கள், பற்றாக்குறைகள் அல்லது உபரிகள் இஸ்ரேலுக்கு முக்கிய வருவாய் மற்றும் வேலைவாய்ப்பு ஆதாரங்களாக விளங்கும் சுற்றுலா மற்றும் விமானப் போக்குவரத்து துறைகளையும் இந்த தடைகள் பாதிக்கும். இஸ்ரேல் விமான நிலைய ஆணையத்தின் கூற்றுப்படி இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையம் 2023ஆம் ஆண்டில் சுமார் 25 மில்லியன் பயணிகளையும் 1,70,000 விமானங்களையும் கையாண்டது. இந்த தடை இஸ்ரேலுக்கு வரும் மற்றும் வெளியேறும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை மற்றும் விமானங்களின் எண்ணிக்கையை குறைக்கும், மேலும் விமான பயணத்தின் செலவுகள் மற்றும் அபாயங்களை அதிகரிக்கும். இஸ்ரேல் மற்றும் அதன் பிராந்திய போட்டியாளர்களான ஈரான், சிரியா, லெபனான் மற்றும் பாலஸ்தீன பிரிவுகளுக்கு இடையிலான பதட்டங்கள் மற்றும் மோதல்களை அதிகரிக்கக்கூடும் என்பதால் இந்த முற்றுகை புவிசார் அரசியல் தாக்கங்களையும் கொண்டிருக்கலாம். இந்த முற்றுகை மத்திய கிழக்கின் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பையும் சர்வதேச சமூகத்தின், குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐநாவின் நலன்கள் மற்றும் ஈடுபாட்டையும் பாதிக்கலாம். இந்த முற்றுகை ஏமனில் ஒரு மனிதாபிமான நெருக்கடியையும் தூண்டக்கூடும், அங்கு கணக்கான மக்கள் ஏற்கனவே நடந்துவரும் உள்நாட்டுப் போர் காரணமாக பஞ்சம், நோய் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச் சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.